வந்தோம்னா வந்தோம்னா சொல்லுடா. வெளிநாட்டுக்கு புதுசுனே, அதனால சமைக்க தெரியாது. சரி, உங்களோட சமைச்சுக்கிறேன். சமைக்க தெரியாது, கொஞ்சம் உங்களோட சேர்ந்து சமைச்சு சாப்பிட்டுக்கிறேன். அப்படின்னு நம்ம கம்பெனில ரொம்ப ரூல்ஸ் எல்லாம் அதிகம் உண்டு. என்னன்னா கடைக்கு போகணும், காய் வெட்டணும், பாத்திரம் கழுவணும், எல்லா வேலையும் பார்க்கணும். சமையல் செய்யற மட்டும் தான் என்னோட வேலை. பாப்போம், அதெல்லாம் பாக்குறேன், எல்லாம் செய்யறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓட்டுங்க என்ன மாதிரி இல்ல, எல்லாம் மாத்திரம் கடைக்கு எந்த நேரமும் போச்சுன்னா போகணும், பாத்திரம் எந்த நேரமும் கழுவணும் கழுவணும். சரி, சமையல் செய்யற மட்டும் தான் என்னோட வேலை. காய் வெட்டுறதுல இருந்து கடைக்கு போறதுல இருந்து பாத்திரம் இருந்து உன்னோட வேலை. சமையல் மட்டும் தான் என்னோட வேலை. சமைச்சு சாப்பிட வேண்டியது, சாப்பிட தூங்க வேண்டியது, சுவை கத்துட்டு வேலைக்கு போக வேண்டியது, மறுநாள் சாயந்தரம் வந்து பாத்திரத்தை வர வேண்டியது. ஓகே, ஒன்றும் செஞ்சிடும். ரொம்ப நன்றிண்ணே அண்ணாத்த, ரொம்ப நன்றி. தம்பி, என்னண்ணா கடைக்கு போய் காய் வாங்கிட்டு குழம்பு வைப்பான். உங்களுக்கு என்ன காலையில் பிரச்சனையா? நீங்க போய் சமாளிங்க போய். ஓ அப்படியா? வரும்போது பூனை மாதிரி இருந்தா இப்ப வந்து புலி மாதிரி பாயில பாத்துக்கிறேன். தம்பி இந்த போய் பாத்திரத்தை சொல்லிட்டு வா, சோறு வைப்போம். கை ஒடிஞ்சு வச்சா நீங்க லைட்டாரு. உங்களுக்கு என்ன கை இல்லையா? கறிட்டு தம்பி காய் கட் பண்ணிட்டு வா. காய் வாங்கிருந்தேன், காய் கட் பண்ணி விட குழம்பு. எனக்கு காய் வெட்டுக்கிற கை வெட்டிக்கிறேன். நீங்க நல்லா வெட்டிய பாத்துக்கிட்டு திங்க மட்டும் தெரியுமா சமைச்சா? நீட்டா சாப்பிடுவோம், சாக்கிக்கு போட்ட சாப்பிடுவோம், பிரச்சனை இல்லை. உங்க ரூம்ல யாராச்சும் இப்படி இருக்கா? செய்யாம சொல்லிட்டு இருக்கா? உங்க ரூம்ல இப்படி இருக்கா?